சிஎஸ்கே அனாலிசிஸ் மிட் சீசன் அனாலிசிஸ்ல என்னோட ஜில் பிளேயர் வந்து நான் நூர் அகமத் அப்புறம் கலீல் அகமத். என்னதான் மேட்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போனாலும் அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்ம் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கு எல்லா மேட்ச்லயுமே. நூர் அகமத் கூட ஒரு மேட்ச்ல அப்படி இப்படி ரன்ஸ் லீக் பண்ணாலும் கலீல் அகமத் வந்து ஓகே, மேபி அவருக்கு டெத் ஒர்க் ஆகல, இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் அந்த 10 ஓவர்ஸ்குள்ள போடுறப்ப அவருக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ கலீல் அகமத் நூர் அகமத் தான் ஜில். ஜக்ல வந்து நான் வந்து பதிரானா வைக்கிறேன். ஜங்ல பதிரானா. ஏன் பதிரானானா, ஒரு சீசன் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்றாரு, ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அவர் ஒரு 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 ஸ்பைக் இப்படிதான் இருக்கு அவருது. ஸோ அவரு ஜங்ல இருக்காப்புல. ஜங்ல இன்னொரு பிளேயர் நான் சொல்லுவேன்னா ரச்சின் ரவீந்திரா. நல்லா ஸ்டார்ட் பண்றாரு, பட் ஆனா அதை டேக் ஆஃப் பண்ண மாட்டாரு. இப்போ பவர் பிளேல நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, பட் டேக் ஆஃப் பண்ண மாட்டாரு. ஸோ அவரும் ஜங்ல தான் இருக்காரு. தோனி ஜங்ல நான் வைக்கிறேன். ஏன்னா வராரு, அடிக்கிறாரு கடைசி இதுல. அவரால் இன்னும் எக்ஸ்ட்ராடினரி ஆட முடியும். லாஸ்ட் மேட்ச் அவர்னாலதான் வின்னே வின்னே பண்ணாங்க பண்ணும் சிஎஸ்கே அது. ஆப்வியஸ்லி. ஏன்னா அவர் தான் ஆடுறாரு, அந்த பேட்டு சுத்துறது அவர்கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியுது சிஎஸ்கேல.